குரங்குகளும் மணியும். முன்னொரு காலத்திலே ஒரு திருடன் கிராமம் ஒன்றில் வசித்து வந்தான். ஒரு நாள் அவன் அங்குள்ள கோயிலுக்குள் சென்று அங்கிருந்த தங்க நகைகளையும் ஒரு வெள்ளி மணியையும் திருடிக் கொண்டு சென்றான். ஒரு மலைப்பாதையை ஏறி கடந்து அவனது வீட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவன் காட்டுப்பாதை வழியே கடந்து சென்ற போது வெள்ளிமணியின் ஓசை ஒரு புலியின் காதுக்கு எட்டியது. மணியோசை கவனத்தை ஈர்த்த போது அங்கே திருடன் வந்து கொண்டிருப்பதை கண்ட புலி அவனை தாக்கிக் கொன்றது. மணி அவன் கைகளில் இருந்து தரையில் விழுந்தது. சிறிது நேரம் கழித்து அவ்வழியே வந்த குரங்குகளின் கூட்டம் அந்த திருடனின் கையில் இருந்த ஆபரணங்களை எடுத்துக்கொண்டது. அங்கிருந்த குரங்குகள் மணியை தூக்கி போட்டு விளையாடியது. மணியோசை மற்ற குரங்குகளையும் கவர்ந்தெழுக்கவே ஒவ்வொரு நாளும் இந்த மணி விளையாட்டு தொடர்ந்து நடந்தது. மலை உச்சியில் இந்த மணியொலி ஒலிக்க அது மலையின் அருகில் இருந்த கிராம மக்கள் காதுகளில் ஒலித்தது. அவர்கள் மணியோசைக்கு மிகவும் பயப்படத் தொடங்கினார்கள். இந்த வினோதமான நிகழ்ச்சியை அவர்கள் அனைவரும் கூடி விவாதித்தார்கள். ஒரு தீரமுள்ள இளைஞன் ஒருவன் தனக்குள் வீரத்தை வரவழைத்துக் கொண்டு மலை உச்சிக்கே சென்று பார்த்திட புறப்பட்டான். மலை உச்சியை அடைந்ததும் அங்கே திருடன் ஒருவனின் இறந்த உடல் கிடப்பது கண்டு அவன் யாரென்று அறிந்து கொண்டான். ஆனால் மணியோசையும் அது எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றியும் விவரம் தெரியாமல் முழித்து நின்ற இளைஞன் பயத்தினால் மலையை விட்டு இறங்கி ஓடி கிராமத்தை அடைந்தான். கிராமத்தாரிடம், கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு திருடனின் சவத்தை மலையுச்சியில் காட்டுக்குள் கண்டேன். அவனுடைய கெட்ட ஆவியே இந்த ஒலியை எழுப்புகின்றது என்று நினைக்கின்றேன். காட்டுக்குள் வருபவர்களை அந்த கெட்ட ஆவி கொன்றுவிடும். இந்த மணியோசை அடுத்த மரணத்திற்காகத்தான் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது என்று நினைக்கிறேன். அவனுடைய வார்த்தைகள் கிராம மக்களை மிகவும் பயமுறுத்தியது. மக்கள் மலை உச்சிக்கு செல்ல பயந்தனர். மக்களின் பயத்தை அறிந்த அரசன் ஒரு அறிவிப்பை செய்தான். உங்களில் யார் ஒருவர் மலையுச்சியிலிருந்து அந்த தீய சக்தியை விரட்டுகின்றார்களோ அவர்களுக்கு நமது அரசர் கை நிறைய சன்மானங்கள் தருவார். மலைக்காட்டின் உச்சியில் தீய ஆவியின் சக்தி இருக்கும் என்பதை நான் நம்ப மாட்டேன். இந்த மணியோசையை யார் எழுப்புகின்றார்கள்? கண்டுபிடிப்போம். நள்ளிரவில் மூதாட்டி மலை உச்சியை அடைந்தாள். அங்கே இறந்து போன திருடனின் உடலை கண்டாள். சில விலை மதிப்புள்ள பொருட்கள் சிதறி கிடப்பதையும் கண்டாள். புலியொன்றின் கால் தடத்தையும் திருடனின் சவத்தையும் கண்ட மூதாட்டி நடந்த கதையை யூகித்தாள். அப்போது அங்கே வெள்ளி மணியை குரங்குகள் தூக்கி போட்டு விளையாடுவதை கண்டாள் மூதாட்டி. இதை பார்த்த மூதாட்டி மணியோசை கேட்கும் விதத்தினை புரிந்து கொண்டாள். உடனே கிராமத்திற்கு திரும்பிய மூதாட்டி நேராக அரசனை சென்று பார்த்தாள். அரசனிடம், அரசே, நீ வாழ்க. என்னால் அந்த மலையுச்சியில் தெரியும் தீய ஆவி சக்திகளை விரட்ட முடியும். அதற்கு சாட்சியாக அந்த மணியை மீட்டு கொண்டு வருவேன் அரசே. நீங்கள் இதை செய்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு நன்றி உடையவனாயிருப்பேன். உங்களுக்கு எனது ஆட்களின் உதவி ஏதேனும் தேவையா? தேவையில்லை அரசே. கொஞ்சம் பழங்களும் பருப்பு வகைகளும் போதும் சில சடங்குகள் செய்வதற்கு. நான் மட்டும் தனியாகவே சென்று வருகிறேன் அரசே. நிச்சயம் தீய ஆவி சக்திகளை விரட்டிடுவேன் அரசே. நல்லது.
நீ இந்த காரியத்தை செய்து முடித்தால் நான் நிச்சயம் உனக்கு சன்மானங்கள் தருவேன். கை நிறைய பொற்காசுகளை அள்ளி தருவேன். நன்றி அரசே, நன்றி. நான் விரைவில் வருகிறேன். மூதாட்டி மெல்ல நடந்து மலை உச்சியில் உள்ள காட்டினை அடைந்தாள். மரங்களின் அடியில் ஓரிடத்தில் பழங்களையும் பருப்பு வகைகளையும் பரப்பி வைத்தாள். குரங்குகளின் வருகையை தூர இருந்தபடி மூதாட்டி பார்த்து கொண்டிருந்தாள். பழங்களை பார்த்த குரங்குகள் அவற்றை ஆவலோடு எடுத்து உண்டது. பழங்களையும் பருப்புகளையும் ருசி பார்த்தபடி இருக்கும் வேளையில் மூதாட்டி வெள்ளிமணியை எடுத்து பழங்கள் கொண்டு வந்த பைக்குள் போட்டுக்கொண்டாள். காட்டை விட்டு கிராமத்திற்குள் வந்து சேர்ந்தாள். நேராக அரசனிடம் சென்றாள். அரசனிடம், அரசே, இதோ மணி. இதுதான் தீய ஆவிகள் உபயோகித்தது. இனி அவை ஒருபோதும் காட்டின் பக்கம் வராது. ஆஹா, கேட்கவே மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நான் உறுதியளித்தது போலவே இதோ எனது பரிசுத் தொகை. கிராம மக்கள் ஒவ்வொருவரும் மூதாட்டியின் வீரத்தை மெச்சினர். அன்று முதல் எந்த ஒரு ஒலியும் கேட்கவில்லை. அதனால் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். பார்த்தீர்களா குழந்தைகளே, மூதாட்டி எவ்வளவு வீரமானவள் என்று. அவளது வீரம் அவளுக்கு பல பரிசுகளை பெற்று தந்தது. எனவே எவற்றையெல்லாம் காதால் கேட்டீர்களோ அவற்றை உண்மை என நம்பக்கூடாது. தீர ஆராய்ந்து உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். குருட்டு கழுகு. வெகு காலத்திற்கு முன்பு ஒரு பெரிய மரம் ஒன்றில் ஒரு குருட்டு கழுகொன்று வசித்து வந்தது. அந்த மரத்தின் பொந்தையே தனது வீடாக்கி கொண்டது கழுகு. நிறைய பறவைகள் அந்த மரத்தின் கிளைகளில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. அந்த பறவைகள் குருட்டு கழுகின் மேல் பரிதாபம் காட்டியது. தங்களது உணவுப் பொருட்களின் சில மிச்சங்களை குருட்டு கழுகுக்கும் கொடுத்து உதவி வந்தன. அதுபோலவே பறவைகள் இரை தேடப் போகும் சமயங்களில் அவற்றின் குஞ்சுகளை பாதுகாத்து வந்தது கழுகு. ஒரு நாள் அந்த வழியே பூனை ஒன்று நடந்து சென்றது. அப்போது சிறு குஞ்சுகளின் கீச் என்ற சத்தத்தை கேட்க நேர்ந்தது. உடனே அது, இந்த மரத்தின் மேல் உள்ள கூடுகளில் இளம் குஞ்சுகள் இருக்கக்கூடும். பல நாட்களுக்கு அவை எனக்கு விருந்து படைக்கும். இந்த இடத்தை அடைந்த நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! இப்படியான எண்ணங்களுடன் பூனை மரத்தின் உச்சியை அடைந்தது. பூனையை கண்டதும் இளம் குஞ்சு பறவைகள் மேலும் கிரியி சென்றது. குஞ்சுகளின் கூக்குரல் குருட்டுக்கழுகை உஷார்படுத்தியது. அது உடனே வெளியே வந்து, யார் அது? கழுகு தனது தலையை இரண்டு பக்கமும் ஆட்டுவதை பார்த்ததும் இது குருட்டுக்கழுகு என்று பூனைக்கு புரிந்துவிட்டது. கழுகை முட்டாளாக்குவதற்காக பூனை சொன்னது, ஓ கழுகாரே, நான் உம்மைத்தான் பார்க்க வந்தேன் ஐயா. பூனையா? பூனைகள் எங்களுக்கு தொந்தரவும் அபாயமும் தரக்கூடியது. உடனே இங்கிருந்து சென்று விடு. ஓ வேண்டாம், என்னை வெளியே அனுப்பாதீர்கள். உங்களையோ இந்த குஞ்சு பறவைகளையோ தாக்குவதற்காக இங்கு வரவில்லை. நீங்கள் உங்கள் அன்பான செயல்கள் மூலம் இந்த குஞ்சுகளை பாதுகாப்பது பற்றி கேள்விப்பட்டு உங்களை காண விரும்பி வந்தேன். உங்களை என் குருவாக நினைக்கிறேன். எனக்கு உங்கள் ஆசிகளை வழங்கி உங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கழுகாரே. சரி, ஆகட்டும். என் சீடனாக உன்னை ஏற்கிறேன். ஆனால் இந்த குஞ்சுகள் உன் அருகில் இருப்பது அபாயம் அல்லவா? இல்லை குருவே, நீங்கள் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. நான் மாமிசத்தையும் முட்டைகளையும் உண்பதை விட்டு 1 வருடம் ஆகிறது. பூனையின் பொய்யான புகழ்மொழிகள் கழுகின் இதயத்தை கவர்ந்திழுத்தாலும் சிறிது எச்சரிக்கையாகவே பேசியது. இந்த வார்த்தைகளால் குருட்டுக்கழுகின் எச்சரிக்கை உணர்வும் பயமும் போயிற்று. அன்று முதல் ஒவ்வொரு நாளும் பூனை கழுகை காண வருவதும் ஆன்மீக விஷயங்களை பேசுவதுமாக இருந்து வந்தது. குஞ்சுகளை அது ஒன்றுமே செய்யவில்லை. பல நாட்கள் இவ்வாறு கழிந்ததும் குருட்டுக்கழுகு பூனையை முழுமையாக நம்பத் தொடங்கியது. குஞ்சு பறவைகளும் பயமின்றி பூனை இருக்கும் பக்கம் சென்று வந்தன. தந்திரமான பூனை கழுகின் பூரண நம்பிக்கையை பெற்று காத்திருந்தது. அது ஒரு நாள் அதன் சுய உருவை காட்டியும் விட்டது. ஒவ்வொரு நாளும் பறவைகள் இரை தேட சென்றவுடன் நடுப்பகலில் குருட்டுக்கழுகு சிறிது நேரம் குட்டி தூக்கம் போடும். பூனைக்கும் இது தெரியும். ஒரு நாள் இந்த தந்திரமான பூனை குஞ்சுகளின் மீது பாய்ந்து அவற்றை எல்லாம் தின்றே விட்டது. மிச்சம் இருந்த எலும்புகள், இறகுகள் இவற்றை மெல்ல கழுகின் பொந்துக்குள் போட்டுவிட்டு மெல்ல அந்த இடத்தை விட்டு போய்விட்டது.
அன்று மாலை பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பியதும் தங்கள் குஞ்சுகள் காணாமல் போனதை கண்டதும் பறவைகள் என்ன நடந்தது என்று ஆராயத் தொடங்கின. சுற்றும் முற்றும் பார்த்தும் குஞ்சுகளை காணவில்லை. குருட்டுக்கழுகின் பொந்தின் அருகில் சென்று விவரத்தை கேட்க புறப்பட்டன. கழுகின் பொந்திற்கு சென்று பார்த்தபோது அங்கே குஞ்சு பறவைகளின் சிறு எலும்புகளை கண்டதும் குருட்டுக்கழுகுதான் அவைகளை கொன்று தின்றிருக்க வேண்டும் என்று முடிவு கட்டின. அவைகள் தங்களின் நகங்கள் அலகுகளால் கொத்தி குதறி குருட்டுக்கழுகை பொந்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டது. கீழே விழுந்த குருட்டுக்கழுகு இறந்தே போனது. குழந்தைகளே, ஒரு பூனை எப்படி கழுகை முட்டாளாக்கியது பார்த்தீர்களா? பூனையின் வார்த்தைகளை குருட்டுக்கழுகு நம்பாதிருந்தால் கழுகு இந்நேரம் உயிரோடு இருந்திருக்கும். எனவே ஒருபோதும் நீங்கள் பொய்யான புகழுரைக்கு மயங்காதீர்கள். அது அழிவுக்கு உங்களை கொண்டு செல்லும். கூண்டு சிங்கம். ஒருமுறை ஒரு குரூரமான குணம் கொண்ட சிங்கம் ஒன்று வேடர்களின் கூண்டுக்குள் சிக்கிக் கொண்டது. கூண்டிலிருந்து அது தன்னை விடுவித்துக் கொள்ள பெரும் முயற்சி செய்தது. ஆனால் அத்தனையும் வீணாகி போனது. அதன் கொடிய குணத்தை அறிந்த காட்டு மிருகங்கள் எதுவும் விடுவிக்க முன்வரவில்லை. காலம் கடந்தது. ஒரு ஏழை பிராமணன் அந்த கூண்டின் வழியே வந்து சேர்ந்தான். சிங்கம் தன்னை விடுவிக்குமாறு பிராமணனிடம் கேட்டது. ஐயா, நான் தவறுதலாக கூண்டுக்குள் சிக்கிக் கொண்டேன். தயவு செய்து என்னை விடுவிக்க வேண்டுகிறேன். ஐயா, நான் தங்களுக்கு மிகவும் நன்றி உடையவனாக இருப்பேன். உன்னை விடுவிக்க நான் என்ன முட்டாளா? உன்னை வெளியே விட்டால் உடனே என்னை தின்றுவிட மாட்டாயா? இல்லை, என் உயிரை காத்த உங்களை ஒருபோதும் கொல்ல மாட்டேன். இந்த விடுதலைக்கு கைமாறாக என்னிடம் உள்ள நவரத்தன கல்லை தங்களுக்கு பரிசாக தருவேன் ஐயா. சிங்கத்தின் பேச்சை கேட்ட பிராமணனின் உள்ளம் பேராசையால் துள்ளியது. உடனே கூண்டிலிருந்து சிங்கத்தை விடுவித்தார். குரூர எண்ணம் கொண்ட சிங்கம் பிராமணனை நெருங்கியது. வாருங்கள், போகலாம். என் குகைக்கே வந்து பரிசினை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, எனக்கு பரிசு ஒன்றும் தேவையில்லை. நீ உன் குகைக்கு செல். உன் குடும்பத்தினர்கள் உன்னை தேடுவார்கள். பிராமணரே, சற்று நில்லுங்கள். 2 நாட்களாக கூண்டுக்குள் கடும் பசியுடன் கிடந்தேன். இப்போது என் முன் இரையாக நிற்கும் உங்களை விட்டு விடுவதற்கு நான் ஒன்று முட்டாளில்லை. ஏ சிங்கமே, உனக்கு என்ன புத்தி மழுங்கி விட்டதா? உன் உயிரை காப்பாற்றியவன் நான். என்னை கொல்வது எந்த விதத்திலும் நியாயமே இல்லை. எவரை வேண்டுமானாலும் நீ கேட்டுப்பார். நீ செய்வது அநியாயம்தான். நியாயமாவது அநியாயமாவது மற்ற உயிரை கொன்று தின்பது எனக்கு பழக்கம்தான். இதில் நியாயம் அநியாயம் என்று எதுவுமே கிடையாது. நீர் வேண்டுமானால் கேட்டுப்பார். எவரேனும் இதை அநியாயம் என்று சொல்லிவிட்டால் உம்மை விட்டு விடுகின்றேன். இல்லை என்றால் இன்று என் மதிய உணவு நீர்தான். எனக்கென்னவோ சிங்கம் சொல்வதுதான் நியாயம் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் என்னையே எடுத்துக் கொள்ளுங்கள். மனிதர்களாகிய நீங்கள் சுவாசிக்க காற்று தருகிறேன். வெயிலுக்கு நிற்க இதமான நிழல் தருகிறேன். நாடெங்கும் மழை பொழிய உறுதுணையாக இருக்கின்றேன். ஆயினும் உங்கள் தேவைக்காக நீங்கள் எங்களை வெட்டி கொண்டே இருக்கிறீர்கள். 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நீங்கள் இவ்வளவு சுயநலமாய் இருக்கும் போது 5 அறிவே கொண்ட இந்த சிங்கம் சுயநலமாய் இருப்பதில் தவறொன்றுமில்லையே. பிராமணரே, சிங்கம் சொல்வது ஒன்றும் அநியாயமாக இல்லை. இப்போது நீங்கள் சொல்வதுதான் அநியாயமாக இருக்கிறது. நீங்கள் வீட்டிற்கு செல்ல நான் எவ்வளவு உதவியாக இருக்கிறேன். ஆயினும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என் மேல் குப்பையை கொட்டுகின்றீர்கள், எச்சிலை துப்புகின்றீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் நியாயம் என்றால் சிங்கம் செய்வதும் நியாயம்தானே பிராமணரே? நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் எனக்குத்தான் ஒன்றுமே புரியவில்லை. நீங்கள் ஒன்று செய்கிறீர்களா? என்னை அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு கூட்டிச் செல்லுங்கள். அங்கு சென்றால் வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க எனக்கு உதவியாய் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன பிராமணரே, நாம் போகலாமா? என்னோடு வா, நானே கூட்டிச் செல்கிறேன். முயல் அந்த கூண்டின் அருகில் சென்று உற்று பார்த்துவிட்டு பின்பு சொன்னது. கூண்டு இத்தனை சிறியதாக இருக்கிறது. இத்தனை பெரிய சிங்கம் இந்த சிறு கூண்டினுள் மாட்டிக்கொண்டதா?
என்னால் நம்ப முடியவில்லையே. ஏய் முட்டாள் முயலே, உன்னால் நம்ப முடியவில்லையா? இதோ பார். சிங்கம் தாவி குதித்து கூண்டுக்குள் அமர்ந்து காட்சி தந்தது. இதுதான் சமயம் என்று முயல் கூண்டின் தாழ்பாலை போட்டு பூட்டியது. சிங்கம் மீண்டும் கூண்டுக்குள் சிறைப்பிடிக்கப்பட்டது. உடனே முயல் கேட்டது, என்ன ஓய் பிராமணரே, நீங்கள் காப்பாற்றும் முன் சிங்கம் இப்படித்தானே இருந்தது? ஆமாம். வாருங்கள் பிராமணரே, நாம் வீட்டிற்கு போகலாம். இந்த நன்றி கெட்ட சிங்கம் கூண்டுக்குள்ளேயே கிடக்கட்டும். இதை விடுவித்ததுதான் நீங்கள் செய்த பெரும் தவறு. வாருங்கள் போகலாம். நன்றி முயலே, மிக்க நன்றி. நீ செய்த இந்த பெருமுதவியை என் உயிருள்ள வரையில் நான் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன். பிராமணரும் முயலும் தங்கள் தங்கள் வழியில் சென்றனர். அநியாயமான சிங்கத்திற்கு கூண்டே நிரந்தரமானது. குழந்தைகளே, சிங்கத்திற்கு நிகழ்ந்தது என்ன என்று பார்த்தீர்களா? அது தன் வார்த்தையை காப்பாற்றியிருந்தால் இந்நேரம் விடுதலை பெற்றிருக்கும். எனவே ஒரு வார்த்தை கொடுத்தீர்களானால் கொடுத்த வாக்கை கட்டாயம் காப்பாற்ற வேண்டும். என்ன குழந்தைகளே, புரிகிறதா? திருடனின் தியாகம். முன்னொரு முறை நெடுந்தூரத்தில் உள்ள ஓர் கிராமம் ஒன்றில் 3 நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூவருமே ஒருவரை ஒருவர் விரும்பியதால் எப்போதுமே ஒன்றாக காணப்பட்டார்கள். ஒரு நாள் காலையில் மூவரும் ஒன்றாக கூடி பேசி நெடும் தொலைவில் உள்ள ஓரிடத்திற்கு சென்று பெருஞ்செல்வத்தை சம்பாதித்து திரும்ப வேண்டும் என்ற முடிவை எடுத்தார்கள். என் அருமை நண்பர்களே, தொலைவில் உள்ள இந்த ராஜ்யத்தின் வடக்கு பகுதியில் உள்ள மலைப்பிரதேசத்தின் பள்ளத்தாக்கு பகுதிகளில் விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் உள்ளன. நாம் மூவரும் ஒன்றாக சென்று அவற்றை கொண்டு வந்து வளமாக வாழ்க்கையை நடத்தலாம். இது உண்மையானால் நாம் உடனே சென்று நமது நல்ல நேரத்தை தேடி கண்டுபிடிப்போம். ஆமாம், உடனே நாம் புறப்படுவோம். உடனே அந்த 3 நண்பர்களும் அவர்கள் வசித்த ராஜ்யத்தின் வடக்கு பாகத்தை நோக்கி பயணத்தை துவங்கினார்கள். மூவரும் தைரியமாக பயணம் செய்து மலைப்பகுதியில் உள்ள குகையை அடைந்தார்கள். குகைக்குள்ளே தேடிய பிறகு ஒரு பெட்டி நிரம்ப ரத்தினங்களை கண்டெடுத்தார்கள். ஆளுக்கு ஒரு பெரிய ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு மலையடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் திரும்ப பயணம் செய்ய தொடங்கிய போது, நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு ரத்தினக்கல்லை வைத்திருக்கின்றோம். ஆனால் வீடு திரும்ப பயமாக இருக்கின்றது. ஏன் அவ்வாறு சொல்கிறாய் நண்பனே? நாம் நதியை கடந்து வனத்தின் வழியாக இங்கு வந்திருக்கின்றோம். பல கொடிய மிருகங்களும் கொள்ளையர்களும் வசிக்கும் காடு அது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். நாம் இங்கு வரும்போது இவற்றில் எதையும் எதிர்கொள்ளவில்லை. ஆனால் திரும்பும் இந்த நேரத்தில் கொள்ளையர்கள் எதிர்பட்டால் நம்முடைய ரத்தினங்களை கொண்டு செல்வது நிச்சயம். எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றுகிறது. நாம் இந்த கற்களை பழங்களுக்கு இடையில் வைத்து உண்போம். கொள்ளையர்கள் நம்மை எதிர்கொண்டு தாக்கினால் அவர்களுக்கு ஏதும் கையில் கிடைக்காதல்லவா? ஆமா, இது சரியான யோசனைதான். எனவே 3 நண்பர்களும் ரத்தினத்தை சிறு துண்டுகளாக்கி பழங்களின் உள்ளே வைத்தனர். இதை மறைந்திருந்து கேட்ட திருடன் அவர்கள் மூவரும் பழத்தை உண்பதை பார்த்தான். நான் அவர்களை நண்பர்களாக்கிக் கொள்வேன். இரவில் அவர்கள் ஓய்வெடுக்கின்ற போது அவர்களது வயிற்றை அறுத்து ரத்தனங்களை எடுத்துக் கொள்வேன். உடனே அந்த திருடன் 3 நண்பர்களையும் சந்தித்தான். வழிப்போக்கர்களே, நானும் ஒரு பயணிதான். ஆனால் இந்த வனத்துள் தனியாக பயணம் செய்ய பயமாக இருக்கிறது. நானும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்து நகரத்தை அடையலாமா? ஏன் கூடாது? நீங்கள் எங்களுடன் சேர்ந்தால் நம் எண்ணிக்கை கூடும். அப்போது நாம் கொடிய மிருகத்தையோ கொள்ளையரையோ எதிர்கொண்டால் அவர்களை எதிர்க்க உதவும். வாருங்கள், போகலாம். உடனே அந்த 4வரும் நடந்து சென்று அடர்ந்த காட்டுப்பகுதியை அடைந்தார்கள். திருடன் தனது திட்டம் நிறைவேறப் போகின்றதை மனதுக்குள் சந்தோஷமாய் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் சட்டென்று சில குரல் ஒலிகள் அவர்களை சுற்றிலும் கேட்டது. 4வரும் பயங்கரமான கொள்ளையர்களால் சூழப்பட்டார்கள். அவர்களது தலைவன் முகாமிட்டிருந்த இடத்திற்கு 4வரையும் கொண்டு சென்றார்கள். அங்கு மேலும் சில கொள்ளையர்கள் இருந்தார்கள். அவர்களின் தலைவன் கேட்டான், இந்த ராஜ்யத்தின் வடபகுதியில் உள்ள மலைக்கு சென்று வந்தீர்களா நீங்கள்? ஆமாம். ஏதாவது ரத்தினங்களை கண்டெடுத்தீர்களா? இல்லை.
தேடி பாருங்கள் அவர்களிடம். ஒன்றும் தென்படவில்லை தலைவா. நீங்கள் போகலாம். நில்லுங்கள், போகாதீர்கள். இந்த நால்வரையும் தூணில் கட்டி தொங்க விடுங்கள். நாளை காலையில் இவர்களின் வயிற்றை அறுத்து ஏதாவது ரத்தனத்தை விழுங்கி இருக்கின்றார்களா என அறியலாம். அப்படியே ஆகட்டும் தலைவரே. நால்வரையும் மரக்கம்பத்தில் கட்டி தொங்கவிட்டார்கள். திருடன் சிந்திக்கத் தொடங்கினான். நாளை காலையில் இந்த கொள்ளையர்களின் வயிற்றினை கிழித்து நால்வரையும் கொல்வது உறுதி. என்ன பாவப்பட்ட வாழ்க்கையை நடத்துகின்றேன். ஒரு நல்ல செயலை செய்துவிட்டுத்தான் நான் மரணமடைய வேண்டும். நாளை காலையில் எனது திட்டத்தை நிறைவேற்றி இந்த 3 நண்பர்களையும் காப்பாற்றுவேன். அவர்கள் வயிற்றினை அறுத்து ரத்தனங்கள் உள்ளதா என்று தேடி பாருங்கள். சரி தலைவா. மேன்மையானவரே, நாங்கள் ரத்தனத்தை விழுங்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். என் கண்முன் அவர்கள் இறப்பதை நான் காண சகிக்க மாட்டேன். எனவே தாங்கள் முதலில் என்னுடைய வயிற்றினை கிழித்து பாருங்கள். ஆனால் ஒரு உறுதியை எனக்கு நீங்கள் செய்து தர வேண்டும். என் வயிற்றில் ரத்தனம் ஏதும் கிடைக்கவில்லை என்றால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். சத்தியம் செய்கின்றேன், அவனுடைய வயிற்றினை கிழித்து பாருங்கள். திருடனின் வயிற்றில் ரத்தினங்கள் இருக்கின்றதா என்று பார்க்க கொள்ளையர்கள் அவனை தனியே அழைத்துச் சென்றனர். மேன்மையானவரே, இங்கு ரத்தினம் ஒன்றும் இல்லையே தலைவா. இவன் பொய் சொல்லவில்லை. இவன் நம்மாலே கொல்லப்படுவோம் என்றாலும் கூட உண்மையை பேசினான். எனவே இவர்களும் உண்மையை பேசுபவர்களே. ஒன்றுமறியாத இளைஞர்களை கொல்ல விரும்பவில்லை. நீங்கள் போகலாம். மிக்க நன்றி மேன்மை பொருந்தியவரே. கொள்ளையர்களின் தலைவன் அந்த மூவரையும் விடுதலை செய்யும்படி ஆணையிட்டான். அந்த 3 நண்பர்களும் தங்களது நல்ல காலத்தை எண்ணி தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்து தங்கள் உயிரை காப்பாற்றியதற்கு ஒன்றுமறியாத அந்த நண்பருக்கு நன்றி சொன்னார்கள். அவன் ஒரு திருடன் என்ற விவரத்தை அறியாமலே. குழந்தைகளே, ஒரு திருடன் எவ்வாறு 3 நண்பர்களுக்கு உதவினான் பார்த்தீர்களா? எனவே முட்டாள்தனமான நண்பனை பெறுவதை விட அறிவுள்ள பகைவனே மேல். எனவே கவனத்துடன் நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். வாருங்கள், அடுத்த கதைக்கு செல்வோம். தங்க வளையல். முன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காடு ஒன்று பல்வேறு விதமான மிருகங்களுக்கும் வசிப்பிடமாக இருந்து வந்தது. அதன் அருகில் உள்ள கிராமங்களில் வசிப்பவர்கள் வேறு கிராமங்களுக்கு இந்த காட்டுப்பாதை வழியாகத்தான் செல்ல வேண்டி வந்தது. ஒரு நாள் ஒரு வணிகன் ஒருவன் அந்த காட்டு வழியே நடந்து சென்றான். அவனது கையில் தங்க காப்பு ஒன்றை மாட்டியிருந்தான். வழியில் நன்கு உயர்ந்து வளர்ந்த புற்களினிடையே ஒரு புலி மறைந்திருந்தது. இதனை அந்த வியாபாரி கவனிக்கவில்லை. தன் அருகில் நெருங்கி வந்த வியாபாரி மேல் குபீர் என்று பாய்ந்து அவனை கொன்று கீழே தள்ளியது புலி. அவனது சதைகளை கடித்து தின்று மகிழ்ந்த புலி அவன் கையில் இருந்த தங்கக்காப்பை என்ன செய்வதென்று தெரியாமல் அதை தன்னுடனேயே எடுத்துச் சென்றது. இந்த சம்பவம் நடந்து பல வருடங்களுக்கு பிறகு புலி வயதானதாகவும் பலவீனமாகவும் ஆகத் தொடங்கியது. தனக்கான இரையை துரத்திச் சென்று உண்ணும் வலிமை இல்லாமல் போனது. எனவே உணவுக்காக சிந்திக்கத் தொடங்கியது. மனிதர்கள் தங்கத்தை மிகவும் விரும்புவார்கள் என்று கேள்விப்பட்டுள்ளேன். இதனை நான் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த காடு வழியாக செல்லும் வழிப்போக்கர்களை தங்க காப்பை காட்டி அவர்களை கவர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இனிமேல் இரையை உண்டு இனி வரும் காலங்களை கடத்தப் போகின்றேன். தங்க காப்பை கையில் எடுத்துக்கொண்டு காட்டு வழி பாதையில் புலி காத்திருந்தது. நெடுநேரமாகியும் ஒருவரும் அந்த வழியில் தென்படவில்லை. வெகு நேரம் கழித்து கோபால் என்ற ஒரு ஏழை மனிதன் அந்த வழியாக நடந்து சென்றான். அவ்வாறு நடந்து செல்கையில் உயர்ந்த புற்களுக்கு நடுவிலிருந்து ஒரு குரலை கேட்டான். என் அருமை மனிதனே, சிறிது நேரம் நின்று நான் சொல்வதை கேட்பாயா? கோபால் சுற்றும் முற்றும் பார்த்தான். அங்கு வளர்ந்த புதர்களிலோ மரங்களிலோ யாரும் தென்படவில்லை. சட்டென்று கண்ணை கூசும் ஒளி ஒன்று
புற்களின் நடுவில் தென்பட்டது. அங்கிருந்து ஒரு புலி வெளியே வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் கோபால். அதன் கையில் ஒரு தங்க வளையம் தென்பட்டது. உடனே கோபால் பயத்துடன் பின்வாங்கினான். என் அருமை நண்பனே, என்னை கண்டு பயப்பட வேண்டாம். அருகில் வந்து இந்த தங்க வளையத்தை பெற்றுக்கொள்வி. நான் முட்டாள் என்று நீ நினைத்தாயா? நீயோ கொடிய மிருகம். நான் எப்படி உன் அருகே வந்து என் உயிரை இழப்பேன்? நண்பா, நீ சொல்வது உண்மைதான். புலிகள் கொடூர குணம் படைத்தவை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் என் நிலைமையை பாருங்கள். இப்போது நான் வயதாகி எனது கை நகங்களும் கூர்மையில்லாது போய்விட்டது. நான் பல மனிதர்களையும் மிருகங்களையும் என் ஆயுள் காலத்தில் கொன்றிருக்கிறேன். இப்போது நான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி எனது கொடிய குணத்தை விட்டுவிட்டேன். எனது பாவங்களுக்கு பரிகாரம் தேடி இந்த தங்க காப்பை யாராவது ஒரு மனிதருக்கு தந்துவிட விரும்புகிறேன். புலி தனது கொடிய குணத்தை விட்டொழித்து விட்டதால் இதன் அருகில் நெருங்குவது ஒன்றும் அபாயமானதில்லை. மேலும் நானோ ஏழை. இந்த தங்க வளையல் எனக்கு பெரும் பணத்தை கொடுக்கும். அதன் மூலம் நான் சந்தோஷமாக வாழ்வேன். பேராசையில் மூழ்கிய கோபாலுக்கு சிந்தித்து செயல்படும் திறன் இல்லாமல் போனது. அவன் புலியை நெருங்கினான். தந்திரமான புலி கோபால் அருகில் வரும் வரை காத்திருந்து அவன் மேல் பாய்ந்து கொன்று அன்றைய விருந்தை தின்று முடித்தது. இந்த மனிதர்களே முட்டாள்தனம் உள்ளவர்கள். ஒரு சிறு தங்க காப்பை கண்டதுமே சிந்தித்து செயல்படும் திறனை இழந்து விடுகின்றார்கள். இதனை இந்த மனிதன் நிரூபித்து விட்டான். இனிமேல் இதே தந்திரத்தை உபயோகித்து இந்த வழிப்போக்கர்களை கொல்வேன். இப்படியாக புலி தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழித்தது. என் அருமை குழந்தைகளே, ஒருபோதும் பேராசைக்கு அடிமையாக வேண்டாம். இருப்பதைக் கொண்டு களிப்புடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். புரிகின்றதா குழந்தைகளே? நெசவாளியின் விருப்பம். முன்னொரு காலத்திலே ஒரு நெசவாளி ஒருவன் கிராமத்திலே வசித்து வந்தான். நல்ல அழகிய வேலைப்பாடுகள் உடைய பட்டுத் துணிகளை நெய்து கொடுப்பதில் கை தேர்ந்த கலைஞன். நல்ல கடும் உழைப்பாளி. திறமைசாலியாக இருந்தும் அவன் ஏழ்மையில் இருந்தான். எப்படியோ அவன் நிர்வாகம் செய்து குடும்பத்திற்கு உணவளித்து வந்தான். ஒவ்வொரு நாளும் அருகிலிருந்த காட்டிற்கு சென்று மரக்கிளைகளை வெட்டி விறகாக்கிக் கொண்டு வருவான். அவன் விறகுகளை கொண்டு வந்து கொடுத்து மனைவியை சமைக்கச் சொல்வான். ஒரு நாள் விறகுக்காக மரம் வெட்ட போன போது ஒரு இனிமையான குரல் ஒன்று கேட்டது. மரத்தின் அடர்ந்த பகுதியிலிருந்து ஒரு குரல், தயவு செய்து என்னை வெட்டாதே. ஏதோ குரல் கேட்பது போல் இருக்கிறதே. என்னை சுற்றி ஏதோ நடக்கிறது. எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். குறிப்பிட்ட காலத்திற்குள் வேலையை முடித்தாக வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். தயவு செய்து என்னை வெட்டாதே. என் மேல் கருணை காட்டக்கூடாதா? யார் அது? எங்கே மறைந்திருக்கிறாய்? என் முன்னே வா. வந்து நேரில் பேசு. நான் ஒரு வனதேவதை. இதை வெட்டி வீழ்த்தினால் நான் வசிக்க வீடில்லாதவளாகி விடுவேன். எனது இந்த வீட்டை நீங்கள் வெட்டாமல் விட்டுவிட்டால் உங்களுக்கு ஒரு வரம் தருவேன். உண்மையாகவா சொல்கிறாய்? ஆமாம், உறுதியாக சொல்கிறேன். நீ விரும்பியதை நான் தருவேன். அப்படி என்றால் சரி. இந்த மரத்தை நான் வெட்டவில்லை. ஆனால் இந்த வரம் பற்றி என்னுடைய மனைவியுடன் நான் ஆலோசிக்க வேண்டும். நான் வீட்டிற்கு சென்று அவளுடைய விருப்பத்தையும் கேட்டு பிறகு சொல்கிறேன். என் வீட்டை வெட்டாமல் இருந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய விருப்பம் போல் செய்யுங்கள். உங்களுக்காக இங்கேயே காத்திருப்பேன். நன்றி. இப்பொழுதே நான் வீட்டிற்கு சென்று உடனே வருகிறேன். நம்முடைய கடின உழைப்பிற்கு கைமேல் பலன் கிடைத்திருக்கின்றது. நாம் வனதேவதையிடம் பெறப்போகும் வரத்தை பற்றி நன்கு யோசிக்க வேண்டும். ஆமாம், அதனால் தான் உன்னை கலந்து ஆலோசிக்க வந்துள்ளேன். சொல், வனதேவதையிடம் என்னவென்று கேட்கட்டும்? இந்த வனதேவதையிடம் செழிப்பான இந்த ராஜ்யத்தை ஆளும் அரச பதவியை கேளுங்கள். நாம் செல்வம் மிகுந்த வாழ்க்கையை சந்தோஷத்துடன் எப்போதும் வாழலாம். இது சரியான யோசனை. நான் உடனே வனதேவதையிடம் போய் உன்னுடைய விருப்பத்தை சொல்லி வரத்தை பெற்று வருகிறேன். உடனே நெசவாளி காட்டை நோக்கி சென்றான்.
வழியில் அவனது நண்பன் வருவதை கண்டான். அவன் ஒரு முடித்திருத்துபவன். நண்பரே, எங்கே விரைந்து செல்கிறாய்? என் அருமை நண்பரே, நடந்தது என்னவென்றால், வனதேவதை வரமளித்ததையும் தன் மனைவியின் ஆலோசனையையும் நெசவாளி தெரிவித்தான். இதை கேட்ட அவனது நண்பன், நீ உன் மனைவியின் பேச்சு கேட்காதே. நீ அரசனாகிவிட்டால் மக்களை ஆட்சி செய்யும் கவலையில் மூழ்கி போவாய். எல்லா வருடங்களும் போர் செய்வதிலும் மக்களை காப்பதிலும் செலவிட நேரிடும். கவனமாக நான் சொல்வதை நீ கேள். வனதேவதையிடம் மற்றொரு தலையையும் ஒரு ஜோடி கைகளையும் கேட்டு பெறுவாய். ஒரே நேரத்தில் உன்னுடைய உபரியான கண்களால் வேலைப்பாடுள்ள சேலைகளை உருவாக்கி 2 தறிகளில் ஒரே நேரத்தில் 4 கைகளால் வேலை செய்து 2 மடங்கு பட்டு துணியை நெய்து சம்பாதிக்க முடியும். இப்போது சம்பாதிப்பதை விட 2 மடங்கு சம்பாதித்து வேண்டும் மட்டும் உண்டு எதிர்காலத்திற்கும் சேமிக்கலாம். என்ன சொல்கிறாய்? இதுதான் புத்திசாலித்தனமான யோசனை அருமை நண்பரே. நான் விரைந்து வனதேவதையிடம் சென்று வரத்தை பெறுவேன். நன்றி நண்பரே, மிக்க நன்றி. முட்டாள் நெசவாளியே, நான் சொன்னதை விட வேறு சிந்தித்து பார்க்க முடியவில்லை அவனுக்கு. பார்க்கலாம் நீ எப்படி 2 தலை 4 கைகளுடன் தோற்றமளிக்கிறாய் என்று. நிச்சயம் கேலி கூத்தாகத்தான் இருக்கும். இவ்வாறு சொன்னவுடன் நெசவாளி விரைவாக காட்டை அடைந்தான். மரத்தை நெருங்கிய அவன் சத்தமாக, ஓ வனதேவதையே, என் விருப்பத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய விருப்பத்தை சொல், உடனே நான் நிறைவேற்றுகிறேன். வனதேவதையே, எனக்கு உபரியாக ஒரு தலையையும் 2 கைகளையும் தருவாய். உடனே நெசவாளி விரும்பியபடியே அவனுக்கு 2 தலைகளும் 4 கைகளும் உண்டாயிற்று. அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி உண்டானது. அவன் கிராமத்தை அடைந்தான். இந்த நல்ல செய்தியை மனைவியிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்பினான். வழியில் கிராமத்து மக்கள் அவனை கண்டார்கள். அவர்கள் அதிர்ச்சியுடன் பயந்தபடி வினோதமான அவனை ஏறெடுத்து பார்த்தார்கள். அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் வீட்டிற்குள் ஓடி ஒளிந்தார்கள். மக்கள் அவனை குழந்தைகளை பிடித்து தின்னும் ஆட்கொல்லி என்று கருதத் தொடங்கினர். எனவே அவன் உயிர் போகும் வரை கல்லாலும் கட்டையாலும் தாக்கத் தொடங்கினர். முட்டாள்தனமான அவனது விருப்பமே அவன் உயிரை இழக்க காரணமானது. குழந்தைகளே, முட்டாள்தனமான நெசவாளியின் கதியை பார்த்தீர்களா? விளைவை யோசிக்காமல் செய்த செயல் மரணத்தை ஏற்படுத்திவிட்டது. எனவே எப்போதும் விளைவை யோசித்து நீங்கள் செயல்படுங்கள். புரிகிறதா? தந்திர நரிகள். முன்பொரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு பலமுள்ள பெரிய காளை மாடு வசித்து வந்தது. ஒரு முறை அது அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி அருகிலுள்ள காட்டுக்குள் சென்று விட்டது. காட்டை சுற்றி வந்த காளை வீடு திரும்ப எண்ணம் கொண்டு திரும்பி வர முயற்சி செய்தது. பாதை மாறி போனதால் வழி தெரியாமல் காட்டிற்குள்ளேயே தங்கிவிட்டது. ஒரு நாள் காட்டிற்குள் திரிந்து வந்தபோது அங்கே நன்கு வளர்ந்த பசுமையான புல்களும் இலை தழைகளுடன் கூடிய செடிகளும் ஒரு குட்டையை சுற்றி அமைந்திருப்பதை கண்டது. அவற்றை மகிழ்ச்சியுடன் உண்டு தனது வயிற்று பசியை ஆற்றியது. வயிறு நிறைந்த சந்தோஷத்தில் உற்சாகமாக தலையை நிமிர்த்தி கர்ஜித்தது. அதே நேரத்தில் காட்டரசனான சிங்கம் நீரருந்த குட்டை அருகே வந்தது. காளையின் கர்ஜனை காடெங்கும் எதிரொலிக்கவே சிங்கம் நடுக்கத்துடன் சிந்தித்தது. ஏதோ ஒரு புதியதும் பெரியதுமான ஜந்து இங்கு எங்கோ மறைந்துள்ளது. அது நிச்சயம் மிகுந்த பலம் உள்ளது என்று அதன் குரலிலேயே தெரிகின்றது. அது என் முன் வருவதற்குள்ளாக நான் இவ்விடத்திலிருந்து சென்று விட வேண்டும். பயந்து நடுங்கிய சிங்கம் நீரருந்தாமல் அங்கிருந்து ஓடியது. அவ்வாறு பயந்து ஓடிய சிங்கத்தை 2 நரிகள் பார்த்தன. சிங்கம் எதனையோ கண்டு மிரண்டு ஓடுவதை அவை புரிந்து கொண்டன. நமது மன்னர் எதையோ பார்த்து பயந்து விட்டார் போல இருக்கிறது. தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்ளாமல் நீர்நிலையிலிருந்து திரும்பியதை நான் பார்த்தேன். ஆமாம், ரொம்ப சரி. நமக்கு நல்ல வாய்ப்பு. நமது அறிவார்ந்த செயல் மூலம்
சிங்கத்தை கவருவதற்கு அரிய சந்தர்ப்பம். நாம் இதன் மூலம் அமைச்சராகவும் முடியும். நீ சொல்வது சரியே. நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன். நீ பொறுத்திருந்து பார். இவ்வாறு 2 நரிகளும் பேசிக்கொண்டு சிங்கத்தை சந்திக்க சென்றது. சிங்கத்தின் குகை வாயிலை அவை அடைந்தபோது குகையின் வாயிலில் மேல்மூச்சு வாங்கியபடி பயத்தோடு அங்கும் இங்கும் பார்த்தபடி சிங்கம் அமர்ந்திருந்தது. நரிகள் 2ம், எமது அரசரே, தங்களை ஒரு கேள்வி கேட்க அடியனுக்கு தயவு செய்து அனுமதி அளிக்க வேண்டும். ஆமாம் நரியே, கேள். என்னிடம் எதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றாய்? எங்கள் அரசரே, நீங்கள் பலமும் வீரமும் பொருந்திய அரசர். ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த குட்டையிலிருந்து சிறிது நீரை கூட அருந்தாமல் ஓடி வந்தீர்களே, நீங்கள் யாருக்கா அப்படி பயந்து நடுங்கி ஓடி வந்தீர்கள்? என்ன நான் நினைப்பது தவறா? ஆமாம் நரியே, நீ நினைத்தபடி நான் பயந்தோடி வந்தவன் தான். நான் அங்கு குட்டையில் நீர் குடித்த போது பெருத்த பயங்கரமான சத்தத்தை கேட்டேன். என் வாழ்நாளில் அப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. மிகவும் பெரியதும் வலிமையுள்ள மிருகம் ஒன்று காட்டில் வந்திருப்பதாக நம்புகிறேன். ஓ, அந்த பயமுறுத்தும் குரலை நான் கூட கேட்டேன் அரசே. அது ஒரு காளை மாட்டின் குரல் தான். கவலைப்படாதீர்கள். அதை உங்களை சந்திக்க நான் தங்களிடம் அழைத்து வருகிறேன். சரி நரியே, சென்று அந்த காளையுடன் திரும்பி வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. 2 நரிகளும் காளையை காட்டினுள் சென்று தேடி பிடித்தன. சிங்கத்தின் குகைக்கு காளையை அழைத்துக் கொண்டு போய் அரசருக்கு அறிமுகம் செய்தன. இந்த சந்திப்புக்கு பிறகு சிங்கமும் காளையும் நெருங்கிய நண்பர்கள் ஆயின. சிங்கத்தின் உற்ற தோழனாக காளை விளங்குவதைக் கண்டு பொறாமை கொண்டது நரிகள். ஒரு தந்திரம் செய்தது. சூழ்ச்சி திட்டம் ஒன்றை வகுத்து சிங்கத்திடம், அரசே, நான் உங்களை பணியும் சேவகன். தங்களை மற்றொருவர் தாக்குவதை சிந்தித்து கூட பார்க்க முடியாதவன். நீங்கள் அந்த காளையை வெகுவாக நம்புகின்றீர்கள். ஆனால் அதுவோ நீங்கள் இல்லாத சமயங்களில் உங்களை மிகவும் கேவலப்படுத்தி பேசுகின்றது. அது இந்த காட்டுக்கு அரசனாக முயல்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை அதன் வாய்மொழியாலேயே அறிந்த நான் உங்களிடம் சொல்வதற்காகவே வந்தேன். நரியே, நீ சொல்வதை நான் நம்ப மாட்டேன். அரசே, காளை தன் சுயரூபத்தை உங்களிடம் காட்டவில்லை. உங்களை எச்சரிப்பது என் கடமை எனவே சொன்னேன். மற்றவை உங்கள் இஷ்டம். மிக்க நன்றி. தங்களது செய்திகளை எப்படியாவது சரிபார்க்க வேண்டும். அவை உண்மையா என்று. அரசே, மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் போது தனது தலையை தாழ்த்தி கொம்புகளால் முட்டித்தள்ள முயற்சிக்கும் காளையை கண்டு உங்களை கொல்ல வருவதை நீங்கள் உணர்வீர்கள். நரிகளின் தந்திரமான பேச்சில் மதிமயங்கிய சிங்கம் அவற்றை உண்மை என்று நம்பியது. நரிகள் 2ம் காளையை தனியே சந்தித்து, எனது அருமை நண்பனே, நான் நமது காட்டரசனின் தாழ்மையுள்ள வேலைக்காரன். உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நீ சிங்கத்தின் நெருங்கிய நல்ல நண்பன், ஆலோசகன் கூட. எனது எஜமானனை பற்றி உன்னிடம் எச்சரிக்கவே இங்கு வந்தேன். உன்னை கொன்று தின்ன காத்திருக்கின்றார். உன்னுடைய நம்பிக்கையை பெறவே நண்பனாக நடிக்கின்றார். ஜாகிரதை. தள்ளிப்போங்கள் பொய்யர்களே. எனது நண்பன் ஒருபோதும் இது போன்ற இழிச்செயலை செய்ய மாட்டான். தன் வாயை பிளந்தபடி குரூரமாக உன்னை நோக்கி நிற்பதிலிருந்து நீ அறிந்து கொள்வாய். உன்மேல் பாய்ந்து விட தயாராக உள்ளது சிங்கம். நீ மிகவும் போராடித்தான் உன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள வேண்டும். இப்போதே நீ ஆயத்தமாயிரு காளையே. நரிகளின் இந்த தூண்டுதலான வார்த்தைகளை கேட்ட காளை வெகுண்டு சிங்கத்தின் குகையை நோக்கி பாய்ந்து வந்தது. குறுக்கு வழியில் சிங்கத்தின் குகையை அடைந்த நரிகள் காளை தாக்க வருவதாக செய்தி சொன்னது. சிங்கத்தின் குகையை நெருங்கிய காளை சிங்கம் வாய் பிளந்தபடி தயாராக நிற்பதைக் கண்டு நரிகள் சொன்ன வார்த்தைகளை உண்மை என்று நம்பி பழிக்கு பழி வாங்க துடித்தபடி ஒன்றை ஒன்று தாக்கத் தொடங்கின. சிங்கத்துக்கும் காளைக்கும் இடையே வன்முறையான சண்டை நடந்தது. காளை செத்து கீழே விழுந்தது. இப்படியாக நரிகள் தந்திரத்தால் 2 நண்பர்களின் நட்பை முறித்தன. நரிகள் தனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்த காளையிடமிருந்து தன்னை காப்பாற்றியதாக நம்பியது. கடைசியில் நரிகள் தாங்கள் விரும்பியதை அடைந்தன. சிங்கம் 2 நரிகளுக்கும் முக்கிய அமைச்சர் பதவி அளித்தது. சிங்கம் தான் இழந்த இழப்பை ஒருபோதும் உணரவில்லை. என் அருமை குழந்தைகளே, ஒரு நல்ல நண்பனை அடைவதுதான் கடினம், இழப்பது மிகவும் எளிது. அதனால் நல்ல நண்பர்களை எப்போதும் இழக்கக்கூடாது. என்ன புரிகிறதா? வாவ், சூப்பர்ல.
எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.